ஹாய் விவாஸ், பாருங்கள் இது என்ன என்று பாருங்கள். பார்த்து விட்டீர்களா? ஓகே, இது ஒரு ஜூஸர். இந்த ஜூஸர் இருந்து வரும் ஜூஸ் என்னவென்று தெரிகிறதா? இந்த வீடியோவை முழுவதுமாக பாருங்கள், பார்த்து கொண்டே வாருங்கள். இடையில் உங்களுக்கு முக்கிய தகவல் கூறியுள்ளேன். பாருங்கள், இந்த ஜூஸ் நாம் தயாரித்து கொடுத்து வந்தால் நம் உடலில் இரத்த சோகை என்பதே இருக்காது. சரி விவாஸ், வாங்க தோட்டத்துக்குள் போகலாம் வாங்க. இப்போ நம்ம தோட்டத்துக்குள்ள போயிட்டோம். தோட்டத்தில் உள்ள நாம் என்ன செடி பார்த்து கொண்டு இருக்கிறோம்? மாதுளம்பழ செடி. இந்த செடிகள் 2 வகைப்படும். 1 நாட்டு மாதுளம்பழம், 2 ஹைபிரிட் மாதுளம்பழம். ரெண்டுமே ஒரே சத்துக்கள் உண்டு. இப்போது நாம் சத்துக்கள் பற்றி பார்ப்போம் வாங்க. மாதுளம்பழம் என்றாலே ஒரு ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த அமுதம். கலோரிகள் குறைவாகவும் வைட்டமின்கள், தாதுக்கள் மற்றும் நார்ச்சத்துக்கள் அதிகமாக உள்ளது. இது இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது. மாதுளையில் உள்ள பாலிபினால்கள் உடலில் உள்ள பிரீ ரேடிக்கல்கள் எதிர்த்து போராடி செல்களை பாதுகாக்கிறது. நார்ச்சத்துக்கள் அதிகமாக உள்ளதால் குடல் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தி செரிமானத்தையும் எளிதாக்குகிறது. நான் உங்களுக்கு நடுவில் கூறுகிறேன் என்று சொன்னேன் அல்லவா? முக்கிய தகவல் இதோ பாருங்கள். வெளிநாட்டில் மீன்களுக்கு இந்த மாதுளையை உணவாக தருகிறார்கள். இதை சாப்பிட மீன்கள் போட்டி போட்டு வருகின்றன. எவ்வளவு அழகாக உள்ளது பாருங்கள். இந்த மீன்களை நாம் சாப்பிட்டால் ஒமேகா கொழுப்பு சத்து அதிகரிக்கும். இந்த பழத்தில் அதிக ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உள்ளது. இந்த பழத்தை வளரும் குழந்தைகளுக்கு கொடுத்தால் ஞாபக சக்தி அதிகரிக்கவும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கவும் பயன்படுகிறது. இந்த மாதுளம்பழத்தை எப்படி அழகாக உரிக்கிறார்கள் பாருங்கள். இந்த பழத்தை மழைக்காலங்களிலும் சாப்பிடலாம். இந்த மாதுளம்பழத்தை ஜூஸாகவும் கழுவி மாதுளை முத்துக்களாகவும் மென்றும் சாப்பிடலாம். இந்த பழத்தை பெண்கள் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை வரம் கிடைக்கும். உங்களுக்கு முருகன் அருள் கிடைக்கும். நாளை மற்றொரு சத்துக்கள் பழத்தை பற்றி கூறுகிறேன். அது என்ன பழம் என்று கமெண்டில் கூறுங்கள். மேலும் எங்களது லாங் வீடியோவில் உள்ள அனைத்து வீடியோக்களையும் பாருங்கள். பார்த்தால் முருகன் அருள் கிடைக்கும். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தேங்க்யூ விவாஸ்.